ஆறாவது சைவ சித்தாந்த மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காட்டாங்குளத்தில் உள்ள SRM வளாகத்தில் ஆறாவது சைவ சித்தாந்த மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், சற்று முன்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க 3 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதா சொல்லியிருந்தீங்க. இன்று முதல் நாள் நடக்கிறது. தொடக்க விழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனமும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 6வது அகில இந்திய சைவ சித்த மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காட்டாங்குளத்தில் நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறுகிறது. இன்றைய தினம் தொடக்க நாள் நிகழ்ச்சி, அதே போன்று 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இன்றைய தினம் மத்திய அமைச்சரும் அதாவது தேசிய பாஜக தலைவருமான JP நட்டா அவர்களும் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும் கலந்திருக்கார்கள். இதனைத் தொடர்ந்து 3ஆவது நாள், அதாவது இறுதி நாள் நிகழ்ச்சி 3ஆவது நாள் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டில் இன்றைய தினம் தொடக்க நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய 12 நாடுகளை சேர்ந்த, அதாவது சீனா, சைனா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பங்கேற்கிறார்கள். அதே போன்று உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அறிஞர்கள் மற்றும் பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். மாநாடு தொடங்கிய நிகழ்வு தலைமையாக, அதாவது SRM பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது சைவத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்னென்ன அறிவுரைகள், அதாவது அவருடைய என்னென்ன கருத்துக்கள் அதில் முன்வைக்கப்பட்டு அவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் இங்கு பாடப்படுகிறது. குறிப்பாக JP நட்டா அவர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா மதுரை தருமபுரம் ஆதீனத்தை சேர்ந்த மாணவர்கள், பாடசாலை பயின்ற மாணவர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி அவர்களை வரவேற்று அழைத்து சென்றார்கள். அந்த காட்சி காண்பது மாநாடு தொடங்கி 3 நாட்கள் தொடங்கி நடைபெறுகிறது. காலை மாலை என 2 வேளை நடைபெறுகிறது. விக்னேஷ், முருகேசன், இப்ப 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஏராளமான இளைய தலைமுறையினருக்கு இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆன்மீகம், சித்தாந்தம், பண்பாடு இவை குறித்து இளைய தலைமுறை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. அது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கு? அதாவது சங்ககால இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரை உள்ள சித்தாந்த பாடப்பிரிவில் பொது கருத்தின் கீழ் தற்போது ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அதாவது சைவத்தை பின்பற்ற அனைவருமே இந்த மாநாட்டை பின்பற்ற, அதாவது என்னென்ன அறிந்து கொள்ள முடியும், ஆன்மீகத்தையும் சரி சித்தாந்தத்தையும் சரி எந்த வகை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கான பல அறிஞர்கள் இங்கு தொடர்ந்து ஆதீனங்கள் பலர் வந்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டத்தில் ஆதீனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களாம் கருத்துரை வாங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் சிறப்புரையாக JP நட்டா அவர்களும் பேச இருக்கிறார்கள். முருகேசன், ஒருபுறம் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அதே போன்று ஆன்மீகத்தை பற்றுடையவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.